வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தீபாவளி கிட்ட வந்துட்டே இருக்கு. ஸோ வீட்டிலலாம் பலகாரம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா? எங்கள் வீட்டில் செய்த ஒரு 2-3 பலகாரங்களோட ரெசிபியை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல போட போகிறது வாழைப்பழ ஹல்வா. என்னடா இது வாழைப்பழத்துலலாம் ஹல்வா பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்காதீங்க. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பச்சை பழம், நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். அதுக்கப்புறம் சர்க்கரை 1 கப்பு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் அது கொஞ்சம் ஃபுட் கலர், நல்ல இந்த கேசரி பவுடர் அந்த மாதிரி ஏதாவது, அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் அதை அலங்கரிக்கிறதுக்கு கொஞ்சமாக முந்திரி பருப்பு. முதல்ல அந்த வாழைப்பழத்தை உரித்து மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 1 கப் சர்க்கரை, அதுக்கு 1 கப் தண்ணியும் சேர்த்து, குலாப் ஜாமுனுக்கெல்லாம் ஒரு சுகர் சிரப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பிசுக்கு பதம் வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த அல்வாக்கு சேர்க்க வேண்டிய ஃபுட் கலரையும் இப்போவே சேர்த்துக்கலாம். இதுலேயே உங்களுக்கு இந்த கலர் சேர்க்க வேண்டாம், அப்படியே அந்த வெள்ளை கலர்லேயே இருக்கட்டும்னா அப்படியே விட்டுடலாம். ஸோ அதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணி எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ வானலியை அடுப்பில் வச்சுட்டு, நல்லா அடிகனமான வானலி இருந்தால் ஓகே, இல்லைனா நான்ஸ்டிக் பேன். இப்போ நான் நான்ஸ்டிக் பேன் தான் வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு கொஞ்சம் அந்த நெய்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் அதில் ஊற்றி முந்திரி பருப்பை முதல்ல வறுத்து எடுத்துடலாம். இப்போ இதில் அரைச்சி வச்ச வாழைப்பழத்தையும் இதில் ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கட்டியாகி வரும்போது இந்த கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் ஊற்றிடணும். இப்போ இந்த வாழைப்பழமும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்தோம் இல்லையா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டியாக வர மாதிரியான ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த சர்க்கரை தண்ணி இருக்குல்ல, ஸோ அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஊற்றின அந்த சர்க்கரை தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கிட்டு இந்த வாழைப்பழம்லாம் நல்லா வெந்து நல்லா கட்டியாயிட்டே வரும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் இருக்கிற அந்த நெய்யையும் இதில் ஊற்றி கிளறிட்டே இருக்கணும். நல்ல அல்வா பதம் வர வரைக்கும் கிளறணும். இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு, சுருண்டு வருது பாத்திரத்துலேருந்து விட்டு. ஸோ இது கரெக்டான டைமு. இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நம்மளோட ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ அடுத்ததாக செய்ய போகிறது அதிரசம். இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தா 3 கப்பு மாவு பச்சரிசி. கப்போட அளவு கிட்டத்தட்ட ஒரு 300 ml பிடிக்கிற அளவுக்கு கப் அது. ஸோ அந்த 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம், ஒரு 7-8 ஏலக்காய், ஒரு சின்ன கரண்டி நெய், அப்புறம் பொரிக்க தேவையான எண்ணெய். முதல் வேலையாக அந்த அரிசியை நல்லா கழுவி
ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா தண்ணி போக வடிகட்டி எடுத்து துணி விரித்து அதில் வந்து நல்லா போட்டு கொஞ்சம் காத்தாட விடணும், அந்த ஈரம் போகிற வரைக்கும். அதாவது ஃபுல்லாக அப்படியே காஞ்சிடவும் கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு லைட்டு ஈரம் இருக்கிற டைமில் அந்த அரிசியை எடுத்துட்டு மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடிச்சு எடுக்கணும். அந்த அரிசி பொடிக்கும் போதே கூடவே கொஞ்சம் அந்த ஏலக்காவையும் சேர்த்து பொடிச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா அரிசியுமே நம்ம பொடிச்சு அதை வந்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்த ஸ்டெப் வந்து இதுக்கான வெள்ளை பாகு ரெடி பண்ணணும். ஸோ 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம். அதை இப்போ ஒரு பேனில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து கரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கரைக்கணும். ஃபுல்லாக கரைச்சதுக்கு அப்புறமா இதை வந்து வடிகட்டணும். வடிகட்டினதுக்கு அப்புறமா தான் இதை வந்து பாகு பதத்துக்கு வைக்க போறோம். இது நல்லா கொதிச்சு கொதிச்சு கொஞ்சம் திக்காயிட்டு வரும்போதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அதில் விட்டுட்டு கையால் அப்படியே உருட்டி பார்த்தோன்னா உருட்ட வரணும். அது தண்ணியில் அப்படியே கரைஞ்சி போகக்கூடாது. அதுதான் கரெக்டான பதம். ஸோ அந்த மாதிரி வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தயார் செஞ்சு வச்சிருந்த அரிசி மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுலேயே தேவைன்னா கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளு கொஞ்சம் க்ளீனாக எடுத்து வச்சுட்டு அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான் இது ரெண்டுமே. கொஞ்சமாக எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த நெய்யும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 இல்லைன்னா 3 நாள் நல்லா இது வந்து ஊறுற மாதிரி வச்சுக்கணும். இப்போ 2-3 நாளைக்கு அப்புறமா இந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துட்டு ஒரு கவரோ இல்லைன்னா வாழை இலையிலையோ கொஞ்சம் எண்ணெய் தடவி அது மேலே நல்லா இதை வந்து தட்டி சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். அது எண்ணெயிலேருந்து அது எடுத்த உடனே அது மேலே இன்னொரு கரண்டியோ இல்லைன்னா கொஞ்சம் வெயிட்டான எதாவது வச்சு கொஞ்சம் அழுத்தி அதில் அதிகப்படியாக இருக்கிற எண்ணெயை வடிய விட்டுறணும். ஸோ இப்படியே ஒன்று ஒன்றா நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான் வேலை. இப்போது அதிரசமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது தட்டை பண்ணுறதுக்கு 2 கப்பு புழுங்கல் அரிசி, அதாவது இட்லி அரிசி எடுத்திருக்கு. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறம் 3 காஞ்ச மிளகா, இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலான மிளகாத்தூள் எடுத்தாலும் ஓகே. இப்போ எங்கிட்ட வந்துட்டு இந்த க்ரஷ்டு மிளகா இருந்ததுனால நாங்கள் இப்போ அதை தான் எடுத்திருக்கோம். அப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்துக்கணும். அப்புறம் பெருங்காயம் 1 டீஸ்பூன், எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு கொஞ்சமாக எடுத்து அதையும் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பொரிக்க தேவையான எண்ணெய். முக்கியமாக உப்பு மறந்துடக்கூடாது, அது அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெயும் சேர்த்துருக்கு. வெண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலும் போதும். முதல்ல அந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஸோ அரைச்சி அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு பேனை சூடு பண்ணி அதில் இந்த
உளுந்தை போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். அந்த செவக்க வறுத்து வரும்போது அந்த சூடுலேயே இந்த பொட்டுக்கடலையும் கூடவே சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும். பூண்டையும் மிளகாவையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொடிச்சு எடுத்த உளுந்து பொட்டுக்கடலை மாவை இந்த அரிசி மாவை அரைச்சி வச்சோம்ல அதில் சலிச்சு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் பூண்டு மிளகாவை நல்லா அரைச்சி எடுத்த விழுது அதையும் இதில் சேர்த்துக்கணும். அப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, எள்ளு, பட்டர் எல்லாமே சேர்த்து நல்லா போட்டு நல்லா பிசையணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அதை பூரி ப்ரெஷர் இருக்குல்ல அதை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா மெலிசாக வரும். இல்லை உங்களுக்கு மெலிசாக தட்ட முடியும்னா ஒரு கவர் மேலேயோ இல்லை வாழை இலையிலையோ எண்ணெய் தடவி அதில் வச்சு மெலிசாக தட்டி அதை எடுத்து நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், தட்டை எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு செய்த 3 ஐட்டம்ஸு வாழைப்பழ அல்வா, அதிரசம், தட்டை, இது 3மே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பாய்.